தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வெல்கம் டு ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல். ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். மேடைக்கு மேடை திமுகவை கிழி கிழி என கிழித்து வருகிறார் தாவேக தலைவர் விஜய். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி எனவும் தொடர்ந்து கூறி வருகிறார். அவரது பேச்சுக்கள் திமுகவினரை உசுப்பி வரும் நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி இன்று 58வது பிறந்த நாளை கொண்டாடினார். காலையில் மெரினா கடற்கரைக்கு சென்ற அவர் முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை, கருணாநிதி நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்தினார். அப்போது வெள்ளை புறாக்களை பறக்கவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பிறகு முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து கனிமொழி பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார். திமுக மூத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் காலையிலிருந்தே கனிமொழி வீட்டிற்கே சென்று வாழ்த்து தெரிவித்தனர். பலர் தொலைபேசி வாயிலாகவும் வாழ்த்து கூறினர். ஒரு டெலிபோன் கால் வந்ததும் கனிமொழி உற்சாகத்துடன் பேசினார். வாழ்த்து சொன்ன அந்த நபருக்கு கனிமொழி சிரித்தபடி நன்றி சொன்னார். அவர் வேறு யாரும் இல்லை, தாவேக தலைவர் விஜய் தான். விஜய் தொலைபேசியில் அழைத்து கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியது இரு கட்சியினர் மத்தியிலும் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதனிடையே தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்து வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கனிமொழிக்கு போனில் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார். திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் அமித்ஷா மற்றும் விஜய் கனிமொழிக்கு போன் மூலம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கனிமொழிக்கு அமித்ஷாவும் விஜயும் வாழ்த்து கூறியதில் எந்த அரசியலும் இல்லை, நட்பின் அடிப்படையில் அவர்கள் வாழ்த்து கூறியிருக்கிறார்கள் என திமுக நிர்வாகிகள் கூறினர்.